அதாவது இப்ப வர்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல், அதற்காக உள்ள கட்சிகள் அனைவருமே ஒவ்வொரு கட்சியோடைய கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவாங்க. இது யதார்த்தமா நடக்கிற சூழ்நிலை தான். இதுல தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கிட்டே இருக்கு. தமிழகத்திற்கு எல்லா கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்கிட்டாங்க. ஆமா, உங்கள் தரப்பு நிலைப்பாடு என்ன மேடம்? தேர்தல் நிச்சயமா மக்களுக்கு எது நல்லது, எப்படி இங்க ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும், தேர்தலை சந்திக்கிற திட்டம் அது நிச்சயமா. எப்படி இவ்வளவு தூரம் நான் மக்கள் பேசுறேன், எல்லாம் பண்றேன், அந்த மாதிரிலாம் ஒதுங்கி இருக்கிற ஆளு நான் இல்லை. அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். இப்ப இந்த திமுக 21 ஆட்சிக்கு வந்ததே சில புரியாதவர்கள் செய்த தவறுனால இந்த தவறு நடந்துருச்சு. இனிமே அந்த தவறு நடக்காத பார்த்துக்குவேன். நிச்சயமா மக்களுக்கு நல்லது நடக்கிற ஆட்சியா, குறிப்பா சொல்றேன், அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் நல்லது. ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு. மற்ற கட்சிகள் எல்லாமே ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. தேர்தலை ஒதுங்கி இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஆலோசனை கூட்டம் எப்ப நடைபெறும்? தம்பி, டெய்லி நடக்குதுப்பா. தேர்தல் தொடர்பாக நான் அதை தான் சொல்றேன், தேர்தல் தொடர்பாக தான் சொல்றேன் நானு. அதனால நாங்க மீடியா கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே சரியா போயிடும்.